विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिनिति नामिने नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाश्चात्यदेशतारिणे हे श्रीकृष्णचैतन्यप्रभु नित्यानन्द श्री अद्वैतगदाधर श्रीवासादि गौरभक्तवृन्द हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे प्रविश्य वाचमां प्रसुप्तां सञ्जीव्यत् सकलशक्तिधरस्वधाम्ना अन्यां सहस्रकरणश्रवणत्वगादीं प्राणान् नमो भगवते पुरुषाय तुभ्यं पान्त्वस्वान् पुरुहूतवैरिबलवन्मातङ्गमाद्यत्कटा कुम्भोच्चाद्रिविपाटनादिकपटुप्रत्येकवज्रायिताः श्रीमत्कण्ठीरवास्य प्रदर्शनकराधारितारातिदूरप्रध्वस्तत्त्वान्तशान्तप्रदतमनसा भाविता भूरिभागैः हरे कृष्ण. இந்த புருஷோத்தம் அப்படிங்கிற சாஸ்திரத்தில் நாம் முதல் மந்திரத்தினுடைய அர்த்தத்தை பார்த்துட்ருக்கோம். அதில் நேற்று சஹஸ்ர சீருஷா புருஷா சஹஸ்ராட்சா அப்படின்ற இந்த வாக்கியத்தோட அர்த்தத்தை பார்த்தோம். சஹஸ்ரம் அப்படிங்கிறது அன்லிமிட்டெட் அப்படின்னு அர்த்தம் பார்த்தோம். ஏன் சிரசை பற்றி பேசுகிறாங்க? சஹஸ்ர சீருஷா அப்படின்னு சிரசை பற்றி முதல்ல ஏன் பேசுகிறாங்க? என்ன அர்த்தம்? சிரஸ் அப்படி எதை குறிக்குது? ஞானேந்திரியத்தை குறிக்குது. ஸோ இதனால் நாம் பகவான் எந்த குணத்தை தெரிஞ்சுக்கிறோம்? பகவான் சர்வஜன் அப்படிங்கிற குணத்தை முதல்ல தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அதனால தான் சிரசை பற்றி முதல்ல பேச ஆரம்பித்தார். சஹஸ்ர சீருஷா புருஷா. அடுத்த சொன்னார் சஹஸ்ராட்சா, 1000 கண்களை உடையான்னு சொல்லி சொல்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு முகத்தில் கண் ரொம்ப முக்கியம். அதுபோல் பிரதானமான தெய்வம் பிரதான புருஷேஸ்வரா அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரி தெய்வங்களுக்குள்ள பிரதானமான தெய்வம் அப்படின்ற அர்த்தத்தையும் காட்டுறாங்க. சஹஸ்ர சீருஷா புருஷா சஹஸ்ராட்சா அப்படின்ற அர்த்தத்தை போன வகுப்பில் பார்த்துருந்தோம். பராசக்தி அப்படின்ற அர்த்தத்தை பார்த்தோம். பராசக்திர் தெய்வ சூயதே ஸ்வாபாவிகி ஞானபல கிரியாச்ச அப்படின்னு அர்த்தம் பார்த்துருந்தோம். சரி, இன்னைக்கு அடுத்த அர்த்தத்தை பார்க்கலாம். சஹஸ்ராட்சா சஹஸ்ரபாத், 1000 கால்களை உடையவன் அப்படின்னு சொல்கிறார். இங்கே பாத் அப்படின்னா கால்கள் மட்டும் கிடையாது, கைகளையும் பொருந்தும். இது எதை குறிக்குது அப்படின்னா பகவானுடைய கர்மேந்திரியங்களை குறிக்குது. ஸோ கர்மேந்திரியங்களுடைய ஆளுமை, தன்னுடைய ஆளுமையை வச்சுட்டு இருக்காரு. அப்படின்னா கர்மேந்திரியங்கள் அப்படிங்கிறது சர்வசக்திமான் அப்படிங்கிற குணத்தை குறிக்குது. ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோம்? கர்மேந்திரியங்களை வச்சு தான் நம்ம பல விதமான வேலைகளை பண்ணுறோம். ஸோ அதுக்கு சக்தி தேவை இல்லையா? ஸோ அப்படி பகவான் எப்படி இருக்கார் அப்படின்னா சர்வசக்திமான் அப்படின்ற குணத்தை குறிக்குது. இது சஹஸ்ரபாத் அப்படின்ற வார்த்தையினால சொல்கிறேன். அப்போ முதல் வார்த்தையில் நமக்கு என்ன குணங்கள் தெரிய ஆரம்பிக்குது? பகவான் எப்படிப்பட்டவராக இருக்கார்? சர்வஜன் சர்வசக்திமான் அப்படின்ற குணங்களை நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. இது ஒரு அர்த்தத்தை பற்றி பேசுகிறார். ரெண்டாவது அர்த்தத்தை பற்றி பேசுகிறாங்க. பகவானை பற்றி பேசும் பொழுது சுகதேவ கோஸ்வாமி பரீட்சித் மகாராஜர்கிட்ட சொல்கிறாரு, பகவானை முதல்ல எப்படி தியானம் பண்ணணும் அப்படின்னா இந்த உலகத்தையே நம்ம என்ன பண்ணணும்? பகவானுடைய சக்தியாக தியானம் பண்ணணும். பாதாள லோகத்தை பகவானுடைய கால்களாக, இந்த பூலோகத்தை பகவானுடைய இடுப்பாக, இந்த சொர்க்கலோகத்தை அவருடைய தலையாக, இப்படி நம்ம என்ன பண்ணலாம்? இந்த உலகத்தையே 14 உலகத்தையே நம்ம பகவானுடைய சரீரமாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதுக்கு பேர் விராட்ட ரூபம் அப்படின்ட்டு ஒரு பேரை கொடுத்தார். ஸோ முதல்ல நம்ம இந்த உலகத்தில் பகவானை உணர்ந்தாதான் உண்மையால் பகவானை புரிஞ்சிக்க முடியும். இந்த உலகத்தை நான் பகவானை உணர முடியல அப்படின்னா பகவானை கண்டிப்பாக புரிஞ்சிக்கவே முடியாது. ஏன்னா அவருடைய சக்தி இங்கே பரவி இருக்கு. முதல்ல சக்தியாக தெரிஞ்சுக்கிட்டா தான் யாரை தெரிஞ்சுக்க முடியும்? சக்திமான தெரிஞ்சுக்க முடியும். நேரடியாக சக்திமான பார்த்தோம் அப்படின்னா இவ்வளோதானா அப்படின்னு நினச்சி புரிஞ்சுப்போம். அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? ரொம்ப இலக்காரம் பார்க்க ஆரம்பிச்சிடும். அதனால கிருஷ்ணர் சொல்கிறாரு, அஹம் சர்வஸ்ய பிரபவா மத்த சர்வம் பிரவர்த்ததே இதி மத்வா பஜந்தே மாம் பூதாபாவ சமன்விதா. யார் என்னுடைய தூய பக்தனாவா அப்படின்னா யார் ஒருவனுக்கு என்னுடைய சக்திகள் முழுமையாக தெரியுது அவன் என்னங்கிறான்? என்னுடைய தூய பக்தனாகிறான்னு சொல்லி சொல்கிறார். அதனால தான் இங்கே என்ன சொல்கிறார்? விராட் ரூபனாக பகவான் இருக்கார். சஹஸ்ர சீருஷா புருஷா அப்படின்றதுக்கு அடுத்த அர்த்தம் சொல்கிறாரு. இந்த உலகத்தில் நாம் எத்தனை தலைகளை பார்க்குறோமோ எல்லாமே அவருடைய தலை தான். இந்த உலகத்தில் நம்ம நினச்சிருக்கோம் இது என்னோட தலை நினச்சிட்டு இருக்கோம். பட் இது என்னுடைய தலையே கிடையாது, இது அவருடைய தலை. இது என்னுடைய கண்ணே கிடையாது, இது அவருடைய கண்கள். என்னுடைய கை கால்களே கிடையாது, இது அவர் கொடுத்தது. அப்போ இந்த உலகத்தில் எல்லாருடைய ரூபத்திலையும் என்ன பண்ணியிருக்கார்? பகவான் பறந்து விரிந்திருக்கார் இல்லையா? இது இன்னொரு அர்த்தத்தை சொல்லி கொடுக்குறார். அப்படின்னா விஸ்வரூபம் அப்படிங்கிற அர்த்தத்தையும் கொடுக்குறார். ஸோ இந்த விஸ்வரூபம் விராட் ரூபம் அப்படிங்கிறது நமக்கு 2 விஷயத்தை சொல்லி கொடுக்குது. ஒன்று, எல்லா லோகமாகவும் இருக்கார்.
ரெண்டாவது எல்லா தேவதைகளாகவும் இருக்கார். எல்லா தேவதைகளும் நாம் உள்பட எல்லா ஜீவாத்மாக்களும் எப்படி இருக்கும் அப்படின்னா பகவானுக்கு ஷரீரத்தை போல இருக்கும். பகவானுக்கு ஷரீரம் போன்றது இந்த பிரபஞ்சமும் இந்த ஜீவாத்மாக்களும் அப்படின்னு சொல்கிறார். ஷரீரம் என்ன பண்ணணும்? இந்த சரீரம் என்ன பண்ணணும்? ஆத்மாவுக்கு சேவை பண்ணணும். ஆத்மா எப்படிலாம் சொல்லுதோ அது என்ன பண்ணும்? இந்த சரீரம் செய்யும். ஆத்மா இருக்கிற வரைக்கும் சரீரம் செயல்படும். அதுபோல் இந்த பிரகிருதியோ இந்த ஜீவாத்மாக்களோ எப்படி இருக்காங்க அப்படின்னா பகவானுக்கு சரீரம் போல் இருக்காங்களா அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த ஆத்மாவும் இந்த பிரகிருதி என்ன பண்ணும்? பகவானுக்கு சேவை செய்யணும். இந்த ஆத்மாவுக்குள்ளாரையும் பிரகிருதிக்குள்ளேயும் பகவான் இருக்கிற வரைக்கும் தான் இதெல்லாம் நிலை பெற்றிருக்கும். இல்லைன்னா எல்லாம் வீணாக போயிடும். அதனால் இவர் ஜெகதாகாரனாக ஜெகத்காரணத்துவம் அப்படின்ற ஒரு குணத்தை காட்டுறார். பகவான் ஜெகதானந்த காரக அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? இந்த ஜெகத்துக்கு காரணமாக இருக்கிறதுனால இன்னொரு அர்த்தம் சொல்கிறாரு. சஹஸ்ர சீருஷா புருஷா சஹஸ்ராட்ச சஹஸ்ரபாத் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அடுத்த அர்த்தங்களை சொல்லி கொடுக்குறார். இந்த எல்லா தேவதைகளுக்கும் சரீரமாக இருக்கார். தன்னுடைய சரீரத்தை கொண்டு உள்ள நம்ம விஸ்வரூபத்தில் பார்க்குறோம். 11ஆம் அத்தியாயத்தில் பார்த்தோன்னா பகவத்கீதையில் பகவான் என்ன காட்டுறாரு? தன்னுடைய சரீரத்தில் எல்லா தேவதைகளையும் காட்டுறார். அர்ஜுனன் கிருஷ்ணா நீ எல்லா இடத்துலையும் பரவி இருக்கன்னு சொல்லி சொல்கிற, எல்லாமே உங்ககிட்ட வச்சுருக்கேன்னு சொல்லி சொல்கிற, எல்லாத்துக்கும் நீ தான் மூலம்னு சொல்கிற, அதை நான் பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறான். விபரீதமான ஆசை. இதை போய் நான் பார்க்கலாமா? அப்படி விஸ்வரூபத்தை நான் பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறான். பார்க்கலாமா, எனக்கு தகுதி இருக்கான்னு கேட்டான். கேட்ட உடனே பகவான் சொன்னார், உனக்கெல்லாம் தகுதி இல்லைப்பா அப்படின்னு கூட சொல்லவே இல்லை. சரிப்பா இதை காட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லவே இல்லை. அவன் எப்படா கேட்பான்னு காத்துட்டு இருந்தாரான். ஏன்னா இந்த ரூபம் இருக்கு இல்லையா, விஸ்வரூபம், இது பொட்டியில் பூட்டி வச்சுருந்தாராம். இது யாருமே கேட்கவே இல்லையா, இது யாருக்கும் காட்டவே இல்லையா. யாராவது கேட்பாங்க, யாருக்காவது காட்ட நினச்சிட்டு இருக்காங்க. 3 விதமான விஸ்வரூபத்தை நம்ம பார்க்குறோம். எங்கெல்லாம் பார்க்குறோம்? குருக்ஷேத்திரத்தில் 1, அதுக்கப்புறம் துரியோதன் கிட்ட 1, அதுக்கப்புறம் யசோதா கிட்ட 1 இல்லையா? யசோதை கிட்ட காட்டின விஸ்வரூபம் அப்படிங்கிறது எனக்குள்ள எல்லாம் அடக்கம் அப்படின்னு காட்டுறது யசோதைக்கு காட்டின ரூபம். அடுத்த துரியோதனுக்கு காட்டினது எல்லாத்தையும் நான் தான் தாங்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது காட்டுறது துரியோதனுக்கு காட்டினது. எல்லா இடத்துலையும் பரவி இருக்கேன், எல்லாமாக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி காட்டினது அர்ஜுனனுக்கு காட்டுது. இப்படி 3 விதமான விஸ்வரூபத்தை நம்ம பார்க்குறோம். இந்த விஸ்வரூபத்தை நிறைய பேர் கேட்கவே மாட்டாங்களே. எப்படா அர்ஜுனன் கேட்பான்னு காத்துட்டு இருந்தானா, காத்துட்டு இருந்த உடனே என்ன பண்ணிட்டா? விஸ்வரூபத்தை டக்குன்னு காட்டிட்டேன். அடுத்த ஸ்லோகம் நீங்கள் பகவத்கீதையில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணன் சொல்லவே இல்லை, சரி நான் காட்ட போகிறேன், ரெடியாரு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லவே இல்லை. விஸ்வரூபத்தை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டு திரும்பி பார்க்குறேன். அநேக பக்தர நயனம் அநேக ரூபம் அப்படின்னு சொல்லிட்டு 1000 விரிஞ்சிருக்கார். பாருடா அர்ஜுனா, நீ இது வரைக்கும் பார்க்காத ரூபங்களை பாரு, இது வரைக்கும் பார்க்காத வண்ணங்களை பாரு, இது வரைக்கும் பார்க்காத வடிவங்களை பாரு, இனி மேலே உனக்கு கிடைக்க போகிறதா விஷயத்தில் பார்த்துக்கோ. மறுபடியும் பார்த்ததுக்கப்புறம் நான் இதை பார்க்கல அதை பார்க்கலன்னு சொல்லி கேட்காத. இதற்கு முன்னாடி இருந்தது, இப்போ இருக்க போகிறது, இப்போ இருந்துட்டு இருக்கிறது, இனிமேல் வரப்போகிறது எல்லாத்தையும் நான் காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்கிறேன். அர்ஜுனன் சுற்றி பார்க்குறான், எங்கே கிருஷ்ணன் எனக்கு ஒன்றுமே தெரியலையே அப்படின்ட்டு. கிருஷ்ணன் அப்போ தான் ஞாபகம், ஐயோ நான் அவசரத்தில் என்ன பண்ணிட்டேன், உனக்கு திவ்ய சக்ஷு கொடுக்காம நான் பாட்டு காட்டிகிட்டு இருக்கேன் இல்லையா? அவசரத்தில் நான் பாட்டு விஸ்வரூபத்தை காட்டிகிட்டு இருக்கேன், என்ன மறந்து போயிட்டேன், உனக்கு சக்ஷு கொடுக்கணுமே, அதை கொடுக்காம நான் பாட்டு காட்டிட்டு அவனுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் திவ்யம் சக்ஷு ததாமி அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். அதுக்கப்புறம் பார்க்குறான். அப்படி பகவான் விஸ்வரூபனா விராட் ரூபனா ஜெகதானந்த காரகனாக இருக்கிறது அப்படிங்கிறது அடுத்த அர்த்தத்தை சொல்கிறார். சரி, 3ஆவது அர்த்தம் நமக்கு என்ன கொடுக்குறாரு அப்படின்னா ரிஷிகேஷன் அப்படின்னு அர்த்தத்தை கொடுக்குறார். பகவான் தான் எல்லா புலன்களுக்கும் அதிபதி, நம்மளுக்கு தெரியும். நான் இப்போ தான் சொன்னேன், நம்ம எல்லா புலன்களும் அவருடைய புலன்கள் தான், இது நம்முடைய புலன்கள் கிடையாது அப்படின்னு சொன்னேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லா புலன்களையும் அவர் தான் என்ன பண்ணிட்டு இருக்காரு, தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுட்டு இருக்கார். அப்போ என்ன பண்ணணும்? எல்லா புலன்களையும் உபயோகப்படுத்தி அவருக்கு சேவை பண்ண ஆரம்பிக்கணும், அவருடைய சேவையை உபயோகப்படுத்தணும். அப்படி உபயோகப்படுத்தல என்ன ஆகும்? தண்டனை தான் கிடைக்கும். ஸோ இதனால் நமக்கு என்ன கிடைக்குது? உடம்புல நிறைய பிரச்சனைகள் வருது. நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு காரணம் என்னது? இந்த சரீரமானது பகவானுடைய சேவைக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. அதை நம்ம எப்போ வேறு விஷயத்துக்கு உபயோகப்படுத்த ஆரம்பிக்கிறோமோ அப்போ நமக்கு தண்டனை அப்படிங்கிறது வர ஆரம்பிக்குது. இப்படி எல்லாத்தையும் தன்னுடைய கண்ட்ரோலை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுட்டு இருக்கார் அப்படின்ட்டு ஒரு அர்த்தம் இருக்குது. அதே போல்
நம்முடைய புலன்களை எல்லாத்தையும் எப்படி கட்டுப்பாட்டை வச்சுட்டு இருக்கார் அப்படின்னு கேட்கும்போது, அவருடைய ரூப ஔதாரிய குணைகி பும்சாம் திருஷ்டி சித்தாபஹாரினம் அப்படின்னு சொல்லிட்டு ராமாயணத்தை சொல்கிறாங்க. பகவான் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய திருஷ்டி, நம்முடைய திருஷ்டி சித்த அபகாரினம், நம்முடைய பார்வை, நம்முடைய சித்தம், நம்முடைய எண்ணம் எல்லாத்தையும் திருடிடுறாராம். எப்படி? ரூப ஔதாரிய குணைகி அப்படின்னு சொல்கிறார். தன்னுடைய ரூபத்தினாலையும் ஔதாரியமான குணத்தினாலையும் உதாரமான குணத்தினாலும் என்ன பண்ணுறார், எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணி வச்சிருக்காராம். இப்படி பகவான் புலன்களுக்கு அதிபதியாக மட்டும் இல்லாமல் அந்த புலன்களுக்கு நல்ல விஷயங்களை கொடுத்து அது தன்பால் ஈர்த்து வச்சிருக்காரு. அப்படிப்பட்ட பகவான் தான் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ரிஷிகேஷா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். விசித்திர தேக சம்பத்தி ஈஸ்வராய நிவேதித்தும் அப்படின்னு உபனிஷத் சொல்லு. இந்த சரீரம் எப்படிப்பட்டது? விசித்திர தேக சம்பத்தி. சம்பத்தி அப்படின்னா சொத்து. விசித்திரமான தேக சம்பத்தி, ரொம்ப விசித்திரமான உடல் இது. நமக்கே தெரியும் இந்த உடம்பு எப்படி விசித்திரமாக செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையில் இந்த உடம்பு எப்படி செயல்படுதுன்னு யாருக்கும் தெரியவும் தெரியாது. முடி வளருது, நகம் வளருது, கண்ணீர் வருது, ரத்தம் ஓடிட்டுருக்கு, எல்லாமே அதனுடைய வேலை செஞ்சிட்ருக்கு. நம்முடைய உதவி இல்லாமல் எல்லாம் நடந்துகிட்ருக்கு. எல்லாம் ரொம்ப பார்க்கறது மேஜிக்காக இருக்க மாதிரி தோணும். நடந்துட்டுருக்கு. பகவான் என்ன பண்ணியிருக்காரு, ஏற்கனவே எல்லாத்தையும் டிசைன் பண்ணி வச்சுருக்கார். ஸோ அதான் சொல்கிறார், விசித்திர தேக சம்பத்தி ஈஸ்வராய நிவேதித்தும். எதுக்காக கொடுத்துருக்கார் பகவான் இதை? ஈஸ்வராய நிவேதித்தும், பகவானுடைய சேவைக்காக கொடுத்துருக்கார். அதனால தான் இதை அடுத்தடுத்ததை சொல்லி முடிக்கிறார். பகவான் தான் எப்படி இருக்கான் அப்படின்னா, எல்லாவற்றையும் தன்பால் ஈர்த்து வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சஹஸ்ர சீருஷா புருஷா சஹஸ்ராக்ஷஸ் சஹஸ்ரபாத் அப்படின்னு ஒரு அர்த்தத்தை சொல்கிறார். அதுக்கப்புறம் ஒரு அழகான ஸ்லோகத்தை மேற்கோள் காட்டுறாங்க இங்கே. பகவான் இது சப்தோயம் சதா புருஷ இத்யபி நிரூபாதிச்ச வர்த்ததே வாசுதேவே சனாதனே சயேவ வாசுதேவஸ்ஸோ சாக்ஷாத் புருஷ உச்சதே ஸ்திரீ பிராயம் இதர சர்வம் ஜெகத் பிரம்ம புருஷாதரம் அப்படின்னு சொல்கிறார். இந்த ஸ்லோகத்தில் அர்த்தம் என்ன அப்படின்னா, பகவான் இது சப்தோயம் சதா புருஷ இத்யுத அப்படின்னா, பகவான்ற சப்தமும் புருஷ அப்படிங்கிற சப்தமும் ஒருத்தனுக்கே பொருந்தும். இது மற்றவங்களுக்கு போகவே போகாது. நிரூபாதிக அப்படின்னு அடுத்த வார்த்தையை சொல்கிறார். நிரூபாதிகம் அப்படின்னா டிஃபால்ட் அப்படின்னு அர்த்தம். இப்போ நமக்கெல்லாம் ஒரு குணம் கிடைச்சா நம்ம என்ன பண்ணலாம், ஒருத்தன் அழகாக இருக்கான் அப்படின்னா சுந்தரம், அவனை சுந்தரன்னு சொல்லலாம். ஆனால் அது சுந்தரம் ரொம்ப நாள் இருக்காது, அவனை விட்டு போயிடும். ஒருத்தன் ரொம்ப செல்வந்தனாக இருக்கான், லக்ஷ்மிபதி அப்படின்னு சொல்லலாம். அந்த செல்வம் அவங்ககிட்ட ரொம்ப நாள் தங்கி இருக்காது. அதெல்லாம் ஒரு காரணத்தினால் ஏற்பட்ட பெயர். ஆனால் பகவானுக்கு ஏற்பட்ட, நாராயணுக்கு ஏற்பட்ட இந்த பகவான் அப்படிங்கிற சப்தமோ இல்லை புருஷா அப்படிங்கிற சப்தமோ எந்த விதமான காரணமும் கிடையாது. அது அவங்ககிட்ட எப்படி இருக்குது, நிலையாகவே எப்பயும் நிரந்தரமாக இயற்கையாகவே அவனிடம் அந்த குணம் இருக்குது. அவனுக்கு அது ஏற்பட்ட குணம் கிடையாது. நிரூபாதிச்ச வர்த்ததே வாசுதேவே அப்படின்ட்டு சொல்கிறாரு சனாதன். இது எப்பயும் அவங்ககிட்ட அந்த குணம் இருக்கான், புருஷ சப்தம் அப்படிங்கிற எல்லாருக்கிட்ட அவங்ககிட்ட மட்டும்தான் இருக்கான். இதனால் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, சொல்கிறாரு சயேவ வாசுதேவ சாக்ஷாத் புருஷ உச்சதே. அந்த வாசுதேவன் மட்டும்தான் எப்படிப்பட்டவன், புருஷன்னா வாசுதேவன் தான். அப்போ மற்றவங்கள்லாம் இங்கே சொல்கிறாரு ஸ்திரீ பிராயம் இதர, மற்றவங்களாம் யார் தானே, ஸ்திரீ தான், பெண்கள் தான். நீ மீசை வச்சிட்ரு, நீ வேஷ்டி கட்டிட்டு சட்டை போட்டுட்ரு, நீ என்ன ஆம்பளை சிங்கன்னு சொல்லிக்கோ, என்ன வேணால் சொல்லிக்கோ. ஆனால் இந்த உலகத்தில் புருஷன் அப்படின்னா ஒருத்தன் தான். நாம் எல்லாரும் யார் தான், ஸ்திரீகள் தான். அவரால் அனுபவிக்கப்பட வேண்டியவர்கள் மட்டும்தான். ஸோ அப்படி தான் இங்கே சொல்கிறாரு. அப்போ ஒரு பெண்ணுடைய கடமை என்னது, ஒரு கணவனுக்கு சேவை செய்யணும். முதல்ல கணவனை அடையணும். கணவனை அடையலை அப்படின்னா அவள் பெண்ணே ஆகிறது கிடையாது. அவள் வேற ஒரு பேர், அவளுக்கு கணவன் இல்லைன்னா அவளுக்கு வேற பேர் கிடைச்சிடும். ஆனால் ஒரு நல்ல பெண்ணுடைய கடமை என்னது, ஒரு கணவனை அடையணும். கணவன் அப்படின்னா என்னது, தாலி கட்டிடுறான். தாலி கட்டினா அதுக்கப்புறம் தன்னுடைய பெண்ணுக்கு, அந்த பெண்ணுக்கு வேற எந்த சுதந்திரமும் கிடையாது. அந்த கணவனை பின்தொடர்ந்து போகிறார். இதுதான் நமக்கு சரணாகதி கட்டத்தில் சொல்கிறாங்க. ஆணுகூல்ய சங்கல்பா பிராதிகூல்ய சவர்ஜனம் ரக்ஷிஷதி விஸ்வாசம் கோத்ருப்தே வரணம் ததா. வரணம், இங்கே வரணம் அப்படின்றது என்னது, கல்யாணம். வரன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா, வரன் பார்க்குறாங்க. அப்போ நமக்கு வரன் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாம் தான் பெண்கள், ஸ்திரீகள், நமக்கு வரன் பார்க்கணும். யார் வரன் பார்ப்பது, அவங்கவுங்களே பார்த்துக்கூடாது. அந்த காலத்தில் அப்படி கிடையாது.
அந்த காலத்தில் அப்பா பார்ப்பார், நல்ல பையனாக பார்ப்பார். பார்த்துட்டு என்ன பண்ணுவார், வந்து பெண்ணுக்கிட்ட சொல்லுவார், அம்மா உனக்கு பையன் பார்த்துட்டேன், கல்யாணத்துக்கு ரெடி ஆகிடும். சரிப்பா, ஃபோட்டோ அதெல்லாம் தேவையே இல்லை, அப்பா சொல்லிட்டார் அப்படின்னா என்ன பண்ணுவா அந்த பொண்ணு, ஏற்றுப்பா. அப்பா நம்மளை கண்டிப்பாக ஏமாற்றவே மாட்டார், அப்பா நமக்கு கெட்டதை பண்ணவே மாட்டார், அப்பா நமக்கு நம்மளை தான் பண்ணுவார் அப்படின்ற முழு நம்பிக்கை அவளுக்கு இருக்கும், ஏற்றுப்பா. ஒரு முறை அப்பா கல்யாணம் பண்ணி வச்சிட்டாருன்னா அதுக்கப்புறம் அவனுக்கு யார் மேலே தான் பற்றுதல் இருக்கும், கணவன் மேலே தான். அதுக்கப்புறம் அப்பா அம்மா வீடுலாம் வந்துட்டு இருக்க மாட்டான், கணவன் வீட்டிலேயே கதியாக கிடப்பான். சீதையை போல, சீதைக்கு ராமனுக்கு தான் வந்து வனவாசம்னு சொல்லி சொன்னாங்க. சீதை என்ன பண்ணியிருக்கலாம், சரி எங்கள் அப்பா வீட்டு நான் போயிட்டு வரேன், அது ராமர் சொன்னார், நீ 14 வருஷம் என்ன பண்ணு, உங்கள் அப்பா வீட்டுக்கு போய்ட்டு ஜனகனுடைய வீட்டுக்கு போயிட்டு வா, நான் 14 வருஷம் முடிச்சுட்டு வரேன், அதுக்கப்புறம் நான் கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதுக்கப்புறம் சீதை சொல்கிறா, இது வரைக்கும் திட்டவே இல்லை ராமரை, இப்போ திட்ட ஆரம்பிச்சிட்டா. ராமா ஜாமாதோ தசமோ கிரகா அப்படின்னு பேர் வாங்கிறாத அப்படின்னு சொல்கிறார். ஜாமாதா அப்படின்னா மாப்பிள்ளை. ஸோ இந்த உலகத்தில் 9 கிரகம் இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். 9 கிரகம் பிடிச்சி படாத பாடுபடுத்திட்டு இருக்க ஒரு மனுஷனை. ஆனால் இன்னொரு கிரகம் இருக்கா, அது 10வது கிரகம் ஒன்று இருக்கா, அதுதான் மாப்பிள்ளைன்ற கிரகமா. அந்த மாப்பிள்ளை கிரகம் வந்துருச்சுன்னா வீட்டில் மாமனாருக்கும் மாமியாருக்கும் பெரிய தொல்லையா. அந்த மாமனார் மாமியார் பிடிச்சி ஆட்டக்கூடிய கிரகம் இன்னொன்று 10வது கிரகமா. அந்த மாதிரி நீங்கள் எங்கள் அப்பா கிட்ட கெட்ட பேர் வாங்கிறாங்க, 10வது கிரகம் எங்கள் மாப்பிள்ளைன்னு பேர் வாங்கிறாதீங்க, ஒழுங்காக என்னை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி திட்டுறா. அப்போ அந்த மனைவி என்ன பண்ணுறா அப்படின்னா, கணவனுடைய சொல் பேச்சை கேட்டுட்டு அவர் பின்னாடியே போயிடுறா இல்லையா, எந்த விதமான விசாரமும் கிடையாது, சொன்னால் ஏற்றுக்கிறா, அவ்வளோதான். அதுபோல் குரு நம்மளுக்கு சொல்கிறார், இவர் தான் பகவான், இவருக்கு சேவை பண்ணு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவனுக்கு என்ன கிடையாது, எந்த விதமான சுதந்திரமும் கிடையாது. ஸோ அதுக்கு அடையாளம் தான் என்ன சொல்கிறோம், திருமணம், திருமாங்கல்யம் அப்படின்றத கட்டிட்டாங்கன்னா பந்தம் ஏற்படுது. இதே போல் ஒரு ஜீவாத்மா அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா பகவானை அடையிறான், பகவானை திருமணம் பண்ணிக்கிறான். எப்போ, மரணத்தின் போது. மரணம் போது என்ன பண்ணுறான் அப்படின்னா அவனுடைய கழுத்தில் மாலையெல்லாம் போட்டு, அவனுக்கு பொதுவாக வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா அவனுக்கு மகாமந்திரம் சொல்லக்கூடிய விஷயத்த, திருமந்திரம்ன்ற விஷயத்த என்ன பண்ணுவாங்க, கழுத்தில் கட்டிடுவாங்க, இல்லை எழுதிடுவாங்க, எழுதி அவனை அனுப்பிச்சி வச்சுருவாங்க. நமக்கு தீட்சை காலத்தில் அது நடக்குது இல்லையா. தீட்சை காலத்தில் என்ன பண்ணுறாங்க, நம்மளை கொண்டு வந்து சேர்த்துட்றாங்க, குரு சேர்த்துறாரு. யார்கிட்ட சேர்த்துறாங்க, புருஷன்கிட்ட சேர்த்துறாரு இல்லையா. அதுக்கப்புறம் நம்முடைய வேலை என்னதான், அந்த புருஷனுக்கு அடங்கி அந்த புருஷன் சொல்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கிறது தான். தீட்சை வாங்கிட்டு நான் வேறு இடத்துல போய் வேலை பண்ண போகிறேன் அப்படின்னா அது சரியான பெண்ணுடைய அடையாளம் கிடையாது. அதுக்கு நீ என்ன பண்ணியிருக்கலாம், தீட்சையை வாங்காமல் இருந்திருக்கலாம். நான் இங்கே தீட்சை வாங்கிட்டு வெளில போய் வேலை பண்ணுறேன், வெளில வேறவங்களுக்கு வேலை பண்ணுறேன், சைடில் அப்பப்போ கொஞ்சம் கிருஷ்ணருக்கு சேவை பண்ணிக்கிறேன் அப்படின்னா அது சரியான எண்ணம் கிடையாது. செஞ்சால் முழுமையாக இருக்கணும், இல்லை பண்ணாத, இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம், அது பண்ணக்கூடாது. ஹஸ்பண்டையும் பார்த்துக்கிறேன், கொஞ்சம் வெளியே பார்த்துக்கிறேன் அப்படின்னா அது ரொம்ப அசிங்கம். அது கல்யாணம் பண்ணாமே இருக்கலாம். அதுபோல் அந்த காலத்தில் குருவை ஏற்றுக்கிட்டாங்க, தீட்சை வாங்கிட்டாங்க, என்ன பண்ணுவாங்க, அவங்க முழுமையாக கிருஷ்ணருக்கு மட்டும்தான் சேவை பண்ணுவாங்க, மற்ற எந்த விஷயத்துக்கும் அவங்க போகவே மாட்டாங்க. வர்ணாசிரம தர்மத்தின் பிரகாரம் அவங்க வேலையை பண்ணிகிட்டு இருப்பாங்க. சரி, அப்படி என்ன பண்ணுறான் அப்படின்னா இவன் இறப்பின் பொழுது அந்த மகாமந்திரம் அப்படிங்கிற தாலியை கழுத்தில் கட்டிட்டு அவனை அனுப்பிச்சி வச்சிடுறாங்க. பகவானை போய் நீ போய் இவனை சேவை பண்ண போன அனுப்பிச்சி வச்சிடுறாங்க. அப்போது ஒரு வைஷ்ணவனுக்கு இறப்பு அப்படிங்கிறது சந்தோஷமான விஷயம். ஏன், அவன் யார் அடைய போகிறான், பகவான் அடைய போகிறான். இந்த உலக மக்களுக்கு தான் இறப்பு அப்படிங்கிறது ஒரு துக்ககரமான விஷயம், அழுதுகிட்டே போவாங்க. பட் வைஷ்ணவன் என்ன பண்ணோம் அப்படின்னா காத்துட்டு இருப்பானா, எப்படா வரும் எனக்கு அந்த டைம் வந்தால் நான் பகவான் கிட்ட போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருப்பான். ஸோ இப்படியாக சஹஸ்ர சீருஷா புருஷா சஹஸ்ராட்ச சஹஸ்ரபாது என்ன பண்ணுறாரு, ச பூமிம், இந்த பூமியை ச பூமிம் விருத்வான்னா முழுமையாக படர்ந்து முழுமையாக வியாபித்து, ச பூமிம் விருத்வா அத்தியதிஷ்டன்னா அதை தாண்டி தசாங்குலம் 10 அங்குலம் தாண்டி இருக்கார். இங்கே தசாங்குலம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்றதுக்கு அர்த்தம் சொல்கிறேன். தசாங்குலம் அப்படிங்கிறது ஒரு அர்த்தம். தச அங்குலம், ஒவ்வொரு மனுஷனோட இதயம் இருக்கு இல்லையா, இந்த முஷ்டி அளவு இருக்குமா, இந்த கை இப்படி மூடினீங்கன்னா இங்கே வச்சு பார்த்தீங்கன்னா இதயம் இந்த அளவு தான் இருக்குமா. இது 10 இன்ச்சு வருமா. இந்த 10 இன்ச்சு தசாங்குலம் இந்த இதயத்துக்குள்ள பகவான் நுழைஞ்சிருக்கார் அப்படிங்கிறதுனால அவருக்கு தசாங்குலம் அப்படின்னு அர்த்தம் சொல்கிறார். முதல் அர்த்தம். ரெண்டாவது, நாமெல்லாம் நம்முடைய உடம்பை எண்ணி பார்த்தோம் அப்படின்னா எண்ஜான் உடம்புன்னு சொல்லி சொல்கிறது உண்டு. 8 ஜான் வருமா. நீங்கள் இப்படி அளவு பார்த்தீங்க அப்படின்னா
இப்படி அளவு பார்த்தீங்கன்னா 8 ஜான் வருமா. அதுபோல் பகவானுடைய கை பிரகாரம் 10 ஜான் இருக்குமா பகவானுடைய சரீரம். அப்போ எவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படின்றது அடுத்த ஒரு அர்த்தத்தை சொல்கிறாங்க. மூன்றாவது அர்த்தம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தசாங்குலம் அப்படிங்கிறது இந்த 14 லோகம். இந்த 14 லோகத்துக்கு மேலே என்ன இருக்குது அப்படின்னா, நமக்கு 7 விதமான ஆவருத்திகள் இருக்குது. இது நிலம், அதற்கு மேலே நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம், அதுக்கு மேலே அகங்காரம், அதுக்கு மேலே மகத்தத்துவம், அதுக்கு மேலே பிரதானம், மூலப்பிரதானம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது 7 ஆவருத்திகள் இருக்கும். இந்த ஆவருத்திகள் எப்படி இருக்குன்னா, ஒன்று 10 டைம் அதிகம் பெருசாக இருக்குமா. நம்ம படிச்சிருக்கோம் ஸ்ரீமத் பாகவத்தில். அவள் பகவான் என்ன பண்ணுறாரு, இந்த 10 பெருசு இருக்கு இல்லையா, இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் தாண்டி இருக்கார், இந்த உலகத்திலையும் வியாபிச்சு இருக்கார். அதே சமயத்தில் என்ன பண்ணுறார், அதே பகவான் இந்த உலகத்தையும் தாண்டி இருக்கார். அத்தியதிஷ்டதி, அங்கேயும் இருக்கார். தசாங்குலம் 10 அடி இல்லை 10 மடங்கு தாண்டி தூரமாக இருக்கார் அப்படிங்கிற அர்த்தத்தையும் இங்கே காட்டுறார். அப்போ இந்த முதல் மந்திரத்தில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, பகவானுடைய குணங்களை பற்றி சொல்லும் போது சர்வஜன், சர்வசக்திமான் அப்படிங்கிற குணம் தெரியுது. பகவான் எல்லா தேவர்களுக்கும் பரமாத்மாவை எல்லாத்தையும் கட்டுப்பாட்டில் வச்சுருக்கார் அப்படிங்கிற குணம் தெரிய ஆரம்பிக்குது. அதே சமயத்தில் பகவான் இதயத்துக்குள்ள பரமாத்மாவாக இருக்கார் அப்படிங்கிற குணமும் தெரிஞ்சுக்கிறோம். அதே பகவான் எல்லா இடத்துலையும் வியாபிச்சே இருக்கார், அதே சமயத்தில் தனியாகவும் தூரமாகவும் இருக்கார் அப்படின்ற இவ்வளோ விஷயம் என்ன பண்ணுறாங்க நம்மளுக்கு இந்த முதல் மந்திரத்திலேயே சொல்லி கொடுக்குறாங்க. அடுத்த மந்திரத்தை நம்ம என்ன பண்ணலாம், நாளைக்கு பார்க்கலாம். அவர் தான் நம்மளை கட்டுப்பட்டாரு, அவர் நம்மளோட புலன்கள் அவரோட புலன்கள், நம்மளோட கைகால் அவரோட கைகால், அவர் தான் நம்மளை ஏற்கிறது எல்லாமே சொல்லுங்க. பட் ஆனால் அவருக்கு தான் சேவை பண்ணுறதுக்கு நம்மளை படைச்சிருக்காரு. ஆனால் நம்ம ஏன் அவருக்கு சேவை பண்ண மாட்டேங்கிறோம், ஏன் சேவை பண்ண மாட்டேங்க? அதுக்கு பகவான் நம்மளை ரோபோ மாதிரி படைக்கலை. பகவான் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, நம்மளை படைச்சிட்டு நமக்கு ஞானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுத்துருக்காரு. ஞானத்தை எதுக்காக கொடுத்துருக்காரு அப்படின்னா, நாம் அவரை புரிந்து அவருக்கு விருப்பத்தோட சேவை பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காரு. இப்போ கம்பெனியில் உனக்கு என்ன பண்ணுவாங்க, எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்துருவாங்க. செஞ்சு கொடுத்து என்ன பண்ணுவாங்க, சரி சார் நல்லா பார்த்துக்கோங்க, பொறுப்பாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடுவார். இப்போ தப்பு பண்ணால் அது கம்பெனி பொறுப்பு கிடையாது. கம்பெனி உனக்கு எல்லா வசதி செஞ்சு கொடுத்துரும், டைம் கூட கொடுத்துரும். உனக்கு இந்த டைம் இது பண்ணு சார், இந்த டைமில் இது பண்ணு சார் சொல்லி டைம் டேபிள் போட்டு கொடுத்துரும். டைவர்ஷனுக்கு வழியே இல்லை, டீவியேஷனுக்கு. ஆனாலும் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம குறுக்கு புத்தினால் எல்லாத்தையும் ஏதோ ஒன்று விலக்கி விட்டுட்டு ஏதோ பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன பண்ண முடியும் கம்பெனினால்? ஸோ கம்பெனி நமக்கு நம்மளை ரோபோ மாதிரி வச்சுக்க முயற்சி பண்ண. இப்போ அதனால் என்ன பண்ணுறோம், ரோபோட்டை கொண்டு வந்துடுறாங்க. ரோபோட் என்ன பண்ணாது, தப்பே பண்ணாது, அது பாட்டு கம்பெனி வேலை பண்ணிகிட்டு இருக்கும். டீ பிரேக்கெல்லாம் கேட்காது இல்லையா, போனஸ் கேட்காது, லீவு கேட்காது, அது பாட்டு வேலை பண்ணிகிட்டு இருக்கும். ஸோ பகவானுக்கு அந்த மாதிரி ரோபோவாக இருக்க பிடிக்காது, நம்மளை ரோபோவாக வச்சு நடக்கிறது பிடிக்காது. அவர் நினச்சா பண்ணிருக்கலாம், ஒரே நிமிஷத்தில் எல்லாத்தையும் உலகத்தையும் பியூர் டிவோட்டியாக மாற்றிடலாம், எல்லாரும் தூய பக்தர்லாம் மாறுங்க சொன்னாங்க, எல்லாரும் தூய பக்தர்லாம் மாறிப்பாங்க, எல்லாரும் ஹரே கிருஷ்ணன் சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஆளுங்க பகவானுக்கு தேவையில்லை. சுற்றி வருவாங்க. இப்போ கோயிலில் பார்த்தோன்னா பெரியவர் அவன் கூட்டம் அப்படின்னு வந்துடுவாங்க. ஏன் காரணம் என்னது, ரோபோ மாதிரி அவர் கொடுக்குறாரு, ஏதோ கொடுக்குறாரு, அது இஷ்டம் இல்லையே. நாம புரிஞ்சு வரணுமே. புரிஞ்சு ஒரு ஆத்மா வந்தாலும் அதில் வரக்கூடிய சந்தோஷம் ரோபோ கிட்டேருந்து அவனுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஸோ பகவானுக்கு ரோபோஸ் தேவையில்லை, பகவான் புரிஞ்சு செயல்படணும் அப்படின்னு தான் விருப்பப்படுறாரு. காத்துட்ருக்கார், எல்லாத்தையும் செய்கிறாரு, காத்துட்ருக்காரு. நாம் கொஞ்சம் இதை புரிஞ்சுக்கிட்டு நம்முடைய சுதந்திரத்தை சரியாக உபயோகப்படுத்த ஆரம்பித்தோன்னா அவர் ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிடும். நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சோன்னா அவர் 10 ஸ்டெப் எடுத்து வச்சுருவார். ஆமாம் கிருஷ்ணா, நான் இத்தனை நாளாக கிடையாது, உங்களுக்கு சரியாக நான் சேவை செய்யலை, நான் இனிமேல் சேவை செய்கிறேன் அப்படின்னு நம்ம கொஞ்சம் எடுக்க வைத்த ஆரம்பிச்சோன்னா அதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை இழுத்துட்டே போயிடுவார். ஸோ அதுதான் கிருஷ்ணன் கிட்ட கூடிய அதில் அவருக்கு ஒரு ஆனந்தம். ஏன்னா பசங்களை நம்ம இண்டிபெண்டன்ஸ் கொடுத்து அவங்களாம் புரிஞ்சுக்கிட்டு அப்பா அம்மாவுக்கு சேவை பண்ணுறது நல்லதா, இல்லை மிரட்டி உட்காந்து சேவை செய்கிறான்னு சொன்னதா இல்லையா? ஸோ புரிஞ்சு சேவை செய்கிறது நல்லது. ஹிப்னாட்டிசம்னு ஒன்று இருக்குது. ஹிப்னாட்டிசம் அப்படின்னா நோக்கு வருமானு சொல்லுவாங்க. எல்லாத்தையும் அப்படியே கண்ணாலேயே பார்த்து கண்ட்ரோல் பண்ணிடுறது. நம்ம மாயாப்பூர் குருகுலத்தில் ஒரு முறை பசங்களாம் கத்திக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு டிவோட்டி என்ன பண்ணார் அப்படின்னா, ஆத்மதத்துவ பிரபு ஹிப்னாட்டிசம் பண்ணிட்டார். எல்லா பசங்களையும் இப்படியோ உட்காந்து நடிச்சிட்டு இருக்காங்க, வாய் சத்தமே போடவே இல்லை. அந்த பக்கம் போகிறாரு, மகாராஜ் போகிறாரு வராரு, பார்க்குறாங்க, எல்லாம் இப்படியே உட்காந்துருக்காங்க. திருப்பி கூட பார்க்குறாங்க, ஒரு சத்தம் கிழிச்சு முடிச்சு வரவேல். அப்போ சொல்லிக் கொடுத்ததெல்லாம் அப்படியே ஒப்பிக்கிறாங்க. மகாராஜ் கேட்டார், என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு.
ஏதாவது ஹிப்னடைஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு, அதெல்லாம் பண்ணக்கூடாது. அதெல்லாம் பெரிய தப்பு, பெரிய குற்றம் ஆகிடும். பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், அவ்வளோ. தவிர நம்ம ஹிப்னடைஸ் பண்ணி சொல்லிக் கொடுத்தோன்னா அது தப்பான எண்ணத்துக்கு, தப்பான முடிவில் கொண்டு போய் முடிச்சிடும். மனுஷன் தப்பாக யூஸ் பண்ணிப்பான். அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொன்னேன். அதுபோல் பகவானுக்கு ஹிப்னடைஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைலாம் கிடையாது. நம்மளா புரிஞ்சு வந்து தான் ஆசைப்படுறோம். ஓகே, அந்த சுதந்திரத்தை கொடுக்கறதுக்கு பேர் தான் சரணாகதி, சரண்டர். அப்படின்னு என்ன அர்த்தம்? எனக்கு சுதந்திரம் வேண்டாம், என்னை பார்த்துக்கோங்க. சரண்டர் ஆகிடுங்க, சுதந்திரத்தை கொடுத்துருங்க, அவர் பார்த்துக்கோங்க. ஹரே